கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உனக்கு முன்னால் நான் போகிறேன், போய் கோணலாக இருக்கக்கூடிய விஷயங்களை செவ்வையாக சீர்படுத்தினேன்னு சொல்கிறார். அப்போ என்ன காரியத்துக்காக அதை சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போயிருப்போம். வேலையை தேடி போயிருப்போம், அல்லது நம்முடைய தேவைகளை தேடி போயிருப்போம், நம்ம ஒரு பொருளை தேடி போயிருப்போம், ஏதோ ஒன்றை நம்ம தேடி போயிருப்போம். போகிற போது நமக்கு நிறைய தடைகள் வந்திருக்கும், போகிறதுக்கு இல்லாமல் நிறைய தடைகள் வந்திருக்கும். இந்த தடையினால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா, அந்த காரியத்தை, அந்த இலக்கை அடைய முடியாமல் திரும்பி வந்திருப்போம். அப்போ ஒவ்வொரு முறையும் போகிறது திரும்பி வர்றது, போகிறது திரும்பி வர்றது, வெற்றி பெறவே முடியல, ஏமாற்றத்தோடு திரும்பி வரக்கூடிய நிலை இருந்திருக்குமானால், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்குமானால், என்னால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குமானால், கடவுள் கண்டிப்பாக இந்த புதிய வருடத்தில் அவை எல்லாவற்றையும் மாற்றி நாம் ஜெயம் பெற செய்கிறார். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு தான் நம்முடைய தோல்வியை நம்முடைய ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார்? நம்முடைய விரக்தியை எத்தனை நாளைக்கு தான் அவர் பொறுத்துக்குவார்? இப்போ என்ன விஷயம் இதில் நடக்குது அப்படின்னா, நாம் தேடுகிற அந்த பொருளினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் நான் தேடியிருப்போம். நமக்கு கிடைக்க போகிற அந்த பொருளினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் நம்ம தேடியிருப்போம். அதனால அது நமக்கு கிடைக்கல. நாம் எந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோமோ அந்த இலக்கினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாமல் நாம் பயணிச்சிருப்போம். அதனால தான் அந்த இடத்த நம்ம போய் அடைய முடியல. அன்பானவர்களே, இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இம்மானுவேலர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை தேடி போகிறோமோ அதை உண்மையாக நம்ம தேடி போகணும், முழு நம்பிக்கையோடு போகணும், அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று அறிந்து போகணும். இப்போ நம்ம ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து தேடணும். என்ன செஞ்சால் அவரை நாம் கண்டடைய முடியும் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சால் தான் அவரை பார்க்க முடியும். அப்போ ஒரு தேசத்தை, ஒரு இடத்தை நாம் அடையணும்னா அந்த பயணப்படுகிற போது எதுவெல்லாம் நமக்கு இருக்கணுங்கிறத நம்ம முதல்ல நம்முடைய ஞானத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய ஞானத்தை கொண்டு உணர்ந்து அதன்படி செய்யணும், அந்த இடத்த போய் அடைய முடியும். அப்போ ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளை பெற்றுக்கொள்வதற்கு என்ன நாம் செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தின்படி நாம் செஞ்சோம்னா அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப அசால்ட்டு. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கிளேசமாக, ரொம்ப அனாவசியமாக நாம் தேட ஆரம்பிக்கிறோம். சரி பார்க்கலாம், அது கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது, முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோமே தவிர, அதை கிடைக்கப்பெற வேண்டும் என்று முழு மனதோடு நம்ம தேடுறதில்லை. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ நீங்கள் தேடணும். நாம் முழு மனசோடு, முழு ஆத்மாவோடு தேடுகிற போது, முழு சக்தியோடு, முழு பலத்தோடு, முழு நம்பிக்கையோடு நம்ம தேடுறப்போ, நமக்கு அதை தேடி போகிற போது எவைகளெல்லாம் நமக்கு கோணலானவைகளாக இருக்கிறதோ, எவைகளெல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கிறதோ, எவைகளெல்லாம் நமக்கு இடையூறாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கர்த்தர் செவ்வையாக்குவார். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இந்த முறை நாம் ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமையை கர்த்தர் தரப்போகிறார். அன்பானவர்களே, கர்த்தரோட சமூகத்தில் நாம் உண்மையாக இருக்கிற போது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிற போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் உண்மையாய் பயணிக்கிற போது இலக்கை அடைய முடியும், பொருளை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் தேடுவதை கண்டுகொள்ளவும் முடியும். இந்த புதிய ஆண்டில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட தேடலைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த புதிய ஆண்டிலே கண்டடைவார்கள் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். தேடுங்க, தேடிக்கிட்டே இருங்க. எதுவெல்லாம் இடையூறாக இவ்வளவு நாட்களும் இருந்ததோ அந்த இடையூறுகள் எல்லாம் நீக்கி கர்த்தர் செவ்வையான பாதையை நமக்கு தரப்போகிறார். நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க, தேடுங்க, எல்லாவற்றையும் கண்டடைவீர்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன், கடந்த வருடத்தில் கடந்த நாட்களிலெல்லாம் எவைகளெல்லாம் நாங்கள் ஏமாற்றத்தோடு திரும்பினோமோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செவ்வைப்படுத்தும். எந்த இடத்திற்கு நாங்கள் போக முடியாமல் திரும்பி வந்தோமோ அந்த இலக்கை அடையும்படியாக கர்த்தர் செவ்வைப்படுத்தும். எவைகளெல்லாம் எங்களுக்கு விரோதமாக கோணலானவைகள் இருந்ததோ அவைகளையெல்லாம் கர்த்தர் செவ்வைப்படுத்தும். நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி மேய்ப்பனாய் உம்மை முன்னனுப்பி ஆடுகளாய் நாங்கள் பின் செல்ல நீங்கள் கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.